சரி வாங்க இன்னைக்கு விஷயத்துக்குள்ள நேரா போயிடலாம். பல்லாயிரம் வருஷமா நம்ம ஊர்ல வழக்கத்துல இருந்த ஒரு பாரம்பரிய உணவு இன்னைக்கு நவீன உலகத்தோட ஒரு சூப்பர் ஃபுட்டா ஒரு மாஸ் கம்பா கொடுத்துருக்கு. அது வேற எதுவும் இல்ல, நம்ம சிறுதானியங்கள் தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏதோ சாதாரண உணவை பத்தி கிடையாது, நம்ம முன்னோர்களோட ஒரு மிகப்பெரிய மருத்துவ ரகசியத்தை பத்தி. பகுதி 1. இந்த பழங்கால சூப்பர் உணவு ரகசியம். இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம டெய்லி சாப்பிட்ற அரிசியும் கோதுமையும் நமக்கு ஒரு சாதாரண அன்றாட ஊட்டச்சத்தை மட்டும்தான் கொடுக்குது. ஆனா இந்த சிறுதானியங்கள் சாதாரண அளவை விட பல மடங்கு அதிக ஊட்டச்சத்தை தங்களுக்குள்ள அப்படியே பேக் பண்ணி வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுங்க ரொம்பவே ரஃப் அண்ட் டஃப்பானவன். எவ்வளோ பெரிய கிளைமேட் சேஞ்ச் வந்தாலும் சரி, வறண்ட நிலத்துல கூட எந்த குறையும் இல்லாம செழித்து வளரக்கூடிய ஒரு அசுர பலம் இதுங்களுக்கு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி தோணலாம், இந்த பாரம்பரிய தானியங்கள்ல இவ்வளோ அபாரமான சத்துக்களும் வறட்சியை தாங்குற வலிமையும் இருக்குன்னா அப்புறம் ஏன் அதுங்க நம்ம சாப்பாட்டு தட்டுல இருந்து காணாம போச்சு? உண்மையிலே நம்ம ஏன் இதையெல்லாம் மறந்துட்டோம்? அதுக்கான விட ரொம்ப சிம்பிள். வரலாற்றுல நடந்த பசுமை புரட்சி தான் இதுக்கு முக்கிய காரணம். அந்த காலகட்டத்துல உணவு உற்பத்தியை ரொம்பவே வேகமா அதிகரிக்கணுங்கிற கட்டாயத்துல அரிசி மற்றும் கோதுமை உற்பத்திக்கு மட்டுமே ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த ஒரு மிகப்பெரிய மாற்றமும் அரிசியோட ஆதிக்கமும் சேர்ந்து பல ஆயிரம் வருஷமா நம்ம ஆரோக்கியத்தை காத்துக்கிட்டு இருந்த சிறுதானியங்களை மெல்ல மெல்ல இருட்டடிப்பு செஞ்சிருச்சு. சரி, இப்போ பகுதி 2, சக்தி வாய்ந்த இந்த சிறுதானியங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். இந்த தானியங்களை நாம ஒரு சூப்பர் ஹீரோ டீம் மாதிரி கூட கற்பனை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தானியத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. முதல்ல நாம பார்க்க போறது திணை. திணை பாத்தீங்கன்னா அது ஒரு புரதச்சத்தோட பவர் ஹவுஸ்னே சொல்லலாம். உடம்புக்கு தேவையான புரோட்டீனை கொடுக்கறதோட மட்டும் இல்லாம நம்ம நரம்பு மண்டலத்தை இரும்பு மாதிரி வலுப்படுத்துறதுல திணைக்கு நிகர் திணைதான். அடுத்து நம்ம ஊரு கம்பு. கம்புல இரும்பு சத்து ரொம்பவே கொட்டி கிடக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இது நம்ம உடம்புக்கு இயற்கையாவே ஒரு ஏசி மாதிரி ரொம்ப அருமையான குளிர்ச்சியை தரக்கூடியது. வெயில் காலங்கள்ல நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் ஏன் கம்பு கூழ் குடிச்சாங்க அப்படிங்கிற சீக்ரெட் இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இல்லையா? அடுத்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கேழ்வரகு, அதாவது ராகி. இதுல என்ன ஸ்பெஷல் தெரியுமா? இதுல இருக்கிற எக்கச்சக்கமான கால்சியம் தான். எலும்புகளை ஸ்ட்ராங்கா வச்சுக்க கால்சியம் எவ்வளவு அவசியம்னு நமக்கு தெரியும். அதனால வளரும் குழந்தைகளுக்கு இது ஒரு சூப்பரான வரப்பிரசாதம். எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கு இதை விட ஒரு பெஸ்ட் நேச்சுரல் சாய்ஸ் இருக்கவே முடியாதுங்க. இந்த சூப்பர் ஹீரோ டீமை கம்ப்ளீட் பண்ண வர்றது யாருன்னா குதிரவாளி. குதிரவாளியில ஃபைபர், அதாவது நார்ச்சத்து ரொம்பவே அதிகமா இருக்கு. உங்களுக்கு செரிமான கோளாறோ இல்ல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இருந்தா அதை சரி பண்றதுக்கு இதுதான் அல்டிமேட் சொல்யூஷன். பகுதி 3. இப்போ நீங்க ஏன் சிறுதானியங்களுக்கு மாறணும், அதுக்கான முக்கியமான 3 காரணங்களை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நாம ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதுதான் கிளைசிமிக் குறியீடு, அதாவது ஜிஐன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு உணவை சாப்பிட்டதும் அது எவ்வளவு வேகமா நம்ம ரத்தத்துல சர்க்கரை அளவை ஏத்துது அப்படிங்கறத அளக்கிற ஒரு கருவி தான் இது. இதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகும். இப்போ இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து பாருங்களேன். சிறுதானியங்கள்ல கிளைசமிக் குறியீடு ரொம்பவே கம்மி. அதனால ரத்தத்துல சர்க்கரை அளவு சட்டுன்னு ஏறாது, ரொம்ப மெதுவா தான் ஏறும். இது சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு பெரிய பிளஸ். ரெண்டாவது, இதுல இருக்கிற அதிக நார்ச்சத்துனால உங்களுக்கு சீக்கிரமா பசிக்காது. ஸோ வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட். மூணாவது, உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை குறைச்சு உங்க இதயத்தை ரொம்பவே பாதுகாப்பா வச்சுக்குது. பகுதி 4. அன்றாட உணவுகள் எளிதாக்கப்பட்டுள்ளன. இப்போ உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது, இந்த சிறுதானியங்களை எல்லாம் சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாச்சே, இதுக்காக புதுசா ரெசிபி எல்லாம் கத்துக்கணுமா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நம்மள பல பேருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய தயக்கமே இதுதான். ஆனா அதுக்கான பதில் இல்லவே இல்ல. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க டெய்லி யூஸ் பண்ற அரிசிக்கு பதிலா சத்தம் இல்லாம இந்த சிறுதானியங்களை மாத்திக்கலாம். நம்ம ஊர் ஃபேவரேட்டான இட்லி, தோசை, முறுமுறுப்பான பொங்கல்னு எல்லாத்தையுமே இந்த சிறுதானியங்களை வச்சு ரொம்ப சுவையாவும் அதே சமயம் பல மடங்கு ஆரோக்கியமாவும் நீங்க சமைக்க முடியும். டேஸ்ட்ல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம ஹெல்த்தை அப்படியே உங்க சாப்பாட்டு தட்டுக்கு கொண்டு வர முடியும். ஸோ இப்போ முடிவு உங்க கையில தான் இருக்கு. பல்லாயிரம் வருஷமா நம்ம ஆரோக்கியத்தை காத்து நடுவுல நம்ம தொலைச்ச ஒரு மிகப்பெரிய ஊட்டச்சத்து புதையலை நாம மறுபடியும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, இந்த பழங்கால சூப்பர் உணவை உங்க சாப்பாட்டு தட்டுக்கு திரும்ப கொண்டு வர நீங்க தயாரா? யோசிங்க, உங்க ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான அந்த ஒரு சின்ன மாற்றத்தை இன்னைக்கே இப்போவே தொடங்குங்க.